டேரோ கார்டுன்றது வந்து ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். ஒரு டெக்ல வந்து ஒரு 78 கார்டு இருக்கும். ஸோ அந்த 78 கார்டில் நம்மளோட லைஃப்பை பற்றின ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அது ஒரு டூலாக பயன்படுத்தி நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் எப்போ சிஎம் ஆவேன், எனக்கு எப்போ 10 லட்சம் பணம் வரும், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இந்த டைமில் ஆகுமா, எனக்கு இத்தனை குழந்தைங்க இருப்பாங்களா, அந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்லாம் இது கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்களா? ஆமாம். சமீபத்தில் அதிகமாக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுறது துரோகம், ஏமாற்றம், பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு இருக்குமா டேரோ கார்டு? கண்டிப்பாக இருக்கும். நாத்திகனா இருந்தாலும் சரி, ஆறான்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆறா எனர்ஜியை வச்சு அவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அந்த மாதிரி நாத்திகன் லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கிளைண்ட்ஸாக வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சொல்யூஷன் கொடுக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா நம்மோட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பார்த்தோன்னே வெரி ஹாப்பி. அண்ட் டேரோ கார்ட் அப்படின்ற போது எனக்கு இது என்ன ஏது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. கூகுளில் செக் பண்ணேன். சரி, சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தே கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுவோம் டேரோ கார்ட் பற்றி சொல்லுங்கள். டேரோ கார்டுன்றது வந்து ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். ஒரு டெக்ல வந்து ஒரு 78 கார்டு இருக்கும். ஸோ அந்த 78 கார்டில் நம்மளோட லைஃப்பை பற்றின ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். லைஃப்பில் வந்து 2 ஈவெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும். மேஜரான ஈவெண்ட்ஸ், மைனரான ஈவெண்ட்ஸ். இந்த மைனரான ஈவெண்ட்ஸ்ன்றது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளோட இமோஷன்ஸ் சார்ந்தது, ஆக்ஷன் சார்ந்தது, நம்மளோட தாட் ப்ராசஸ் சார்ந்தது, இதெல்லாம் இருக்கும். மேஜரான விஷயங்கள்லாம் நம்மளுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் சில விஷயங்கள் மாறாம இருக்கும். நம்ம பிறக்கும் போதே சில கேரக்டரோட பிறப்போம். சில விஷயங்கள் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். மறுவாழ்வு கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நிறைய பெரிய பெரிய அளவிலான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குறிக்கிறதா இந்த மேஜரான விஷயங்கள். ஸோ இந்த ரெண்டுமே அப்போ அந்த கார்ட்ஸில் வந்து அந்த 78 கார்ட்ஸில் 2 டிவிஷனாக இருக்கும். ஸோ அது ஒரு டூலாக பயன்படுத்தி நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எப்படின்னா, இப்போ வந்து நான் எப்போ சிஎம் ஆவேன், எனக்கு எப்போ 10 லட்சம் பணம் வரும், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இந்த டைம்ல ஆகுமா, எனக்கு இத்தனை குழந்தைங்க இருப்பாங்களா, அந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்லாம் இது கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்களா? ஆமா, அப்படியான ப்ரெடிக்ஷன்லாம் இது கிடையாது. அப்படி முதல்ல ப்ரெடிக்ஷன்றதே ஒரு கைடன்ஸ். அது அஸ்ட்ராலஜிக்கலா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, இந்த டாரோ ரீடிங்கா இருந்தாலும் சரி, ஒரு கைடன்ஸ் தான். ஸோ ப்ரெடிக்ஷன் மூலயமா ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. பார்க்குறவங்க அந்த வழிகாட்டுதலை எடுத்துட்டு அவங்களோட லைஃப்பை கொஞ்சம் அலைன் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ அப்படியான ஒரு டூல் தான் இந்த கார்ட்ஸ் எல்லாம். இதை வச்சு ஒருத்தவங்க பார்க்க வராங்க. இப்போ நீங்கள் பார்க்க வரீங்கன்னா உங்களோட லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ அது ஃபியூச்சர் இம்பேக்ட் எப்படி இருக்கும், அப்போ இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயம் மாற்றிக்கலாம், எந்த மாதிரியான ஒரு ப்ரிவென்ஷனான விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கார்டை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம் தான் இந்த டாரோ கார்ட் ரீடிங். ஓகே, நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இப்போ ஆஸ்ட்ராலஜி பார்க்கும்போது நீங்க வந்து இந்த டைம்ல வெளியே போகாதீங்க, வெளியே வண்டியிலலாம் போகாதீங்க, அந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்ட்ராலஜியோட கனெக்ட் ஆகுமா, இல்லை அதை விட்டு எப்படி வேறுபடுது? ஸோ இதுலேயும் அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். டெய்லி பேசிஸ்லயே சொல்லுங்க. ஆமாம், டெய்லி மெசேஜ் கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி ஒரு கார்டு எடுக்கும்போது அது வந்து கரெக்டாக காட்டும். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியெல்லாம் காட்டும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆக்ஷன் ஓரியன்டாக சில ப்ராக்டிக்கலான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அது இருக்குமே தவிர்த்து, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே அதிர்ஷ்டம் இருக்குது, அங்கே இருக்குது, இந்த லாட்ரி கிடைக்கும், அது பண்ணால் நடந்துரும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் முடியாது. அது வந்து எதுலையுமே பார்க்க முடியாது. ஸோ மதியை விதியால் வெல்லலாம். மதின்றது நம்மளுடைய கர்மால நம்ம பிறந்திருக்கோம். ஸோ இப்போ கர்மால தான் வாழ்றோம். நம்மளுக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஸோ அந்த விதியை வந்து மதியால் வெல்லலாம்னா, இந்த மதின்றது இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த மாதிரியான கைடன்ஸ், அதன் மூலயமா வெல்லலாம் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ இந்த ராசிக்கு இந்த இது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் அவர் போட்டிருந்தாரா அவர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெளியிருந்து பார்ப்பாங்க. ஏன் அவங்களுக்கே நல்லா நடக்காது, மற்றவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி நீங்க நகைச்சுவையா சொல்லி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ
பெரிய பெரிய முனிவர்கள், பெரிய பெரிய ரிஷிகள், சித்தர்கள் சித்தர்கள். அவங்கலாம் மாட மாளிகையில வாழ்ந்தாங்களா? கோபுரத்துல வாழ்ந்தாங்களா? இல்ல ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்களா? கிடையாது. ரொம்ப அதாவது நார்மலா மிடில் கிளாஸ்க்கு கீழ தான் அவங்க வந்து எந்த எளிமையான இடத்துல வாழ்க்கை. எளிமையிலும் எந்த நேரத்துல எந்த ஊர்ல இருப்பாங்க, எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு உடைமை எதுவுமே இருக்காது. அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பவர் இல்லன்றது அர்த்தம் இல்ல. அவங்களுடைய பணி கடவுள் குடுத்தது என்னன்னா, மக்களுக்கு நீ நல்லது செய்யணும். மக்களுக்கு நெறைய விஷயம் தெரியப்படுத்தணும். சோ அப்ப அந்த நாலேட்ஜ்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து ராஜாவா இருக்கலாம். ஏதாவது பெரிய லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் போயிருக்கலாம். முடியாது. ஏன்னா அப்படி போயிட்டு அவங்க மக்களுக்கான அவங்க எதுக்கு பிறந்தாங்க? அது ம். செய்ய மாட்டாங்க. ம், ம், ம். மக்களுக்கான பணியும் செய்ய மாட்டாங்க. சோ அதனால கடவுள் என்னைக்குமே அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல குடுக்க மாட்டாங்க. ஒரு குருவா, ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்கன்னா, அவங்க மத்தவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி, மத்தவங்கள தூக்கி அப்லிஃப்ட் விடுறதுக்கான விஷயங்கள பண்ண முடியும். அவங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிக்க முடியாது. அதற்கு கடவுளும் அனுமதிக்க மாட்டாரு. அதற்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம சித்தர்கள் எல்லாருமே. அவங்க நினைச்சா யார வேணா ராஜா ஆக்கலாம். யார வேணா ஒண்ணும் இல்லாம ஆக்கலாம். ஆனா அவங்களால ஆக முடியாது. அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கடவுள்கிட்ட இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அது எல்லாமே மக்கள் பிளெஸிங்ஸ் தான். புரிஞ்சுக்கணும். ஆமா. ஓகே, ஓகே. இப்போ இது இது இருக்குல்ல மேம். இது மாரியே நெறைய விஷயங்கள் இருக்கா? இல்ல இது ஒண்ணு தான் மெயினா? சோ இது மாதிரி இன்னும் ஒரு 2, 3 விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து டாரோ கார்ட் ரீடிங்ன்றது ப்ரெடிக்ஷன் ம், பார்க்கிறது. பாஸ்ட், பிரசன்ட், ம், ஃபியூச்சர் அந்த ம், மாதிரி ப்ரெடிக்ஷன் பார்க்கிறது. இதுலயே ஓரக்கிள் கார்ட்ஸ்ன்னு இருக்கு. இந்த ம், ஓரக்கிள்ன்றது வந்து காட் நம்மளுக்கு குடுக்கக்கூடிய மெசேஜ். ம், சோ அது வந்து இந்த யூனிவர்ஸ் மூலியமா, ஏஞ்சல் மூலியமா கடவுள் நம்மளுக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்றது, ஒரு இப்போ டெய்லி குவாட்ஸ், மார்னிங் குவாட்ஸ்லாம் நம்ம வந்து நெறைய பார்ப்போம். அந்த மாதிரி அதுல குவாட்ஸ் இருக்கும். சோ அந்த மெசேஜஸ் வந்து அந்த டைம்ல இந்த சமிக்கை சொல்றதுதான். அந்த டைம்ல என்ன மாதிரியான மெசேஜ் அவங்களுக்கு வருதோ, அதுதான் அவங்களுக்கான ஒரு மெசேஜா அத பார்க்கிறது. அதற்கு வந்து ஓரக்கிள் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ அது ஒரு டைப் ஆஃப் ப்ரெடிக்ஷன். அது ப்ரெடிக்ஷன்றத விட அது ஒரு கைடன்ஸ். ம், சோ ம். அந்த டைம் நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத குடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் அது. ஓகே. இப்போ நெறைய பேத்துக்கு நீங்க உங்களுடைய அனுபவத்துல கைடன்ஸ் நெறைய குடுத்திருந்திருப்பீங்க. உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு கைடன்ஸ், ஒரு பெயர் சொல்லாம ம். அந்த மொமெண்ட்ட சொல்ல முடியுமா? ஆ ஒரு கேர்ள் ஒருத்தவங்க இருக்காங்க. மலேசியால இருக்காங்க. ரெகுலரா என்கிட்ட வந்து பார்ப்பாங்க. கைடன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல எடுக்குறாங்க என்கிட்ட. ஒரு 6 மந்த் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கைடன்ஸ். சமீபமா இல்ல ரொம்ப முன்னாடியா? அவங்க ஒரு 3 இயர்ஸா என்ன ஃபாலோ பண்ணி கைடன்ஸ் இன்னமும் வந்து பிரசன்ட்லயும் என்னோட லிங்க்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நெறைய அவங்களுக்கும் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்ல வந்து அ என்ன வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. பிஸியா இருந்த ஸ்கெட்யூல்ல என்ன கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ அவங்க வந்து அதாவது எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்பாங்க. எந்த ஒரு விஷயம் அவங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், ஒரு மனசு கவலைனா கூட எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவங்க ம், வேலைய ம், பார்க்க ம். போயிடுவாங்க. நான் ஃப்ரீ டைம்ல அவங்களுக்கு ரிப்ளை குடுத்துருவேன். பட் என்கிட்ட ரிப்ளையும் வரல அவங்களுக்கு. கொஞ்சம் நான் பிஸி ஒர்க்ல ஸ்கெட்யூல் ஆயிட்டேன். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கோவில் போறாங்க. மலேசியால இருக்க ஒரு சாய்பாபா கோவில் போறாங்க. போயிட்டு அங்க போய் ஒரு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த சாய்பாபா கோவில்ல ஒரு மாங்க் மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. ஒரு ம், குரு. ம், ம். அந்த கோவில்லயே அவருதான் ஒரு பெரிய ஒரு தலைமையா தலைமை இருக்க குரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பிரிச்சுவலாவும் அவர் வந்து நெறைய பேருக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து குடுத்திருக்காரு. குருவா இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்காரு அங்க. அதாவது அந்த ஏரியாலயே அவரு கொஞ்சம் தலைமை குரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கள கூப்பிட்ட உடனே இவங்க சொல்லுங்க குரு அப்படின்னு போய் கேட்குறாங்க. அப்போ வந்து அவரு சொல்றாரு, "நீ ஏன் கவலைப்படுற? அந்த நபர் வந்து உன்ன திருப்பியும் தொடர்பு கொள்ளுவாங்க." எந்த நபர் குரு? இவங்க வந்து சரி அவங்களுடைய மனசுல இருக்கிற ஒரு பெர்சன் தான் நெனச்சுட்டாங்க. ஆ ஓகே அவங்க தான் தொடர்பு கொள்வாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அது கிடையாது. நீ யாரோட கைடன்ஸ் இத்தன நாள் நீ எடுத்துட்டு இருக்கியோ, அவங்க வந்து இறைவனால் உனக்கு அனுப்பப்பட்டவங்க. அவங்க உன்ன சீக்கிரம் தொடர்பு கொள்வாங்க. ம், ம். அவங்க உனக்கு கைடன்ஸ் திருப்பியும் குடுப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அவங்க குடுக்குற கைடன்ஸ மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. நீ எல்லா விதத்திலயும் நீ ஜெயிச்சு வந்துரலாம். கெட்டதுலயும் போய் மாட்ட மாட்ட. அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவரு என்ன வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு அப்ப கூட தெரியல யாருன்றது. ஆனா, என் பேர தவிர்த்து ஒரு அவங்க நபர்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சொல்லியிருக்காரு. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. "இப்ப நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டில இருக்கிற. அத அப்படியே நீ புடிச்சுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு நான் மெசேஜ் ரிப்ளை போடுறேன். அப்ப இந்த இன்சிடென்ட்லாம் எனக்கு அவங்க ஷேர் பண்றாங்க. "இதெல்லாம் நடந்தது அக்கா எனக்கு. உங்கள பத்தி சொன்னாங்க. அங்க இருக்கிறவங்க உங்கள பத்தி என்ன சொல்றாங்க."
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எதுனாலும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. வெயிட் பண்ணி கூட கேட்பாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் நான் ரிப்ளை பண்ண ஆகுதுன்னா கூட வெயிட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து படிச்சுட்டு இருந்த பொண்ணு இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அது மேற்கொண்டு ஓவர்சீஸ்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஒரு இன்சிடென்ட்லயும் என்ன ஒரு கைடன்ஸ் கேட்பாங்க. நான் வந்து இது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது எனக்கு வந்து மறக்க முடியாதது. ஸோ நெறைய பேருக்கு கைடன்ஸ் குடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் இன்னமும். விஐபிஸ் இருப்பாங்க, விவிஐபிஸ் இருப்பாங்க. பட் அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. நான் தெரிஞ்சாலும் காமிச்சுக்க மாட்டேன். அவங்க எந்த விஷயத்துக்காக வராங்களோ, அத மட்டும் நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன். தென் அதனுடைய அப்டேட் அவங்களே எனக்கு பண்ணுவாங்க. 2, 3 மாசம் கழிச்சுலாம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு. நாங்க இப்ப நல்லா இருக்கோம் அப்படின்ற அப்டேட்லாம் குடுப்பாங்க. இதுல ஹீலிங்லாம் குடுக்கறதுனால கூட, அந்த ஹீலிங் எடுத்து அவங்க ஃபேமிலி ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்ற அப்டேட்லாம் எனக்கு குடுப்பாங்க. ஸோ ஓகே அந்த பணி அதோட முடிஞ்சிருச்சு. அந்த பந்தம் அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம் அப்படின்ற மாரி போயிடுவேன். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு அது ரொம்ப இம்பாக்ட் குடுத்தது. ஏன்னா யாரோ ஒரு குருமார்கள் வயசுல பெரியவங்க. ஸோ அவங்க நம்மள பத்தி சொல்றாங்க. அங்கிருந்து நம்மள பத்தி சொல்றாங்க. இந்த கேர்ள வந்து கைட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து கடவுள் நம்ம இந்த விஷயத்துக்காக தான் நம்மள படைச்சிருக்காரு அப்படின்ற அந்த தருணத்துல நான் அத உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், மத்தவங்களுக்கு இத செய்யறத நான் ஸ்டாப் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு அன்னைக்கு அங்க கிடைச்சது. சூப்பர் மேம். சமீபத்துல அதிகமா எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்றது, பொதுவாக எல்லாரும் ஃபேஸ் பண்றது என்னன்னா, துரோகம், ஏமாற்றம். பண ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி. இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ சமீபமா அதிகமாவே இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு இருக்குமா டேரோ கார்டு மூலியமா? கண்டிப்பா இருக்கும். அதாவது யார் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு நபர் மேல டவுட் இருக்கும். இந்த நபர் எனக்கு துரோகம் பண்றாங்களா? இல்ல நல்லது செய்றாங்களா? அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ அவங்களோட எனர்ஜிலே அந்த கார்ட எடுத்து பார்க்கும்போது, அவங்க பண்றாங்களா? இல்ல பண்ணலையா? இல்ல நம்பலாமா? வேண்டாமா? எல்லாமே அதுல வந்து காட்டிக் குடுத்துரும். ஸோ அப்ப அது தெரிஞ்சிருச்சுனாலே, அதுக்கேத்த மாரி அவங்க சில ஆக்ஷன்ஸ வந்து மேற்கொள்வாங்க. சில பேருக்கு அதுவே தெரியாது. ஓகே மேம். அவங்க வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க, இல்ல பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. ஹியர் ஆஃப்டர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதற்கான ஒரு கைடன்ஸும் அந்த கார்டுல வந்து காட்டிடும். இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. சூப்பர் மேம். இப்போ வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருப்பாங்க. நீங்க இந்த டேரோ கார்ட வந்து சயின்டிஃபிக்கா அணுகுறீங்களா? இல்ல ஸ்பிரிச்சுவலா அணுகுறீங்களா? மேபி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க உங்ககிட்ட வரலாம், பேசலாம். அவங்களுக்கு எந்த மாதிரியான தீர்வா இருக்கும்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் நெறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்டார்ட்டிங்லயே சொல்லுவாங்க, மேம் நான் இந்த ரிலிஜியஸ்ல இருக்கேன். ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. நான் கடவுளே நம்ப மாட்டேன். ஆனா உங்களுடைய வீடியோ பார்த்தா எனக்கு என்ன ஒரு இம்பாக்ட் குடுத்தது. நான் அதனால உங்ககிட்ட பேசுறேன். ஆ உங்ககிட்ட வந்தா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நான் பேசுறேன். பட் எனக்கு எந்த கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. என் பேர் இதுதான். என் பேர வச்சு நீங்க என் டேட் ஆஃப் பர்த் வச்சு என்ன பாருங்க அப்டின்னுவாங்க. அவங்களோட எனர்ஜி போதும். ஸோ இந்த ரிலீஜியஸ் அதெல்லாம் நம்ம உருவாக்குனது. ஆமா. ஆன்மீகம்ன்றது எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கிறது. அது ஒரு சமமான விஷயம். ஸ்பிரிச்சுவலிச அது ஒன்னஸ். அது ஒண்ணுதான். அது வேற எதுவும் கிடையாது. எல்லாம் ஒண்ணா சேர்ந்த விஷயம். ட்ரூ. ஸோ அப்போ இவங்க என்னதான் கடவுள் நம்பிக்கை இல்லன்னாலும், ஸ்பிரிச்சுவல் பெர்சன் இல்லன்னு சொல்லிட முடியாது. ஆன்மீக ரீதியா அவங்க கனெக்ட் ஆன பெர்சன் தான். பிரபஞ்ச சக்தி மூலியமா கனெக்ட் ஆனவங்க தான். ஸோ இந்த கார்ட் ரீடிங்லயும் பிரபஞ்ச சக்தியும் இருக்கும். எனர்ஜி பேஸ் பண்ணி சொல்றதால, ஸோ ஒருத்தருடைய ஆரா எல்லாருக்குமே ஆரா இருக்கும். எந்த ரிலீஜியஸ்ல இருந்தாலும் சரி. பாசிட்டிவ் ஆரா, நெகட்டிவ் ஆமா. நாத்திகனா இருந்தாலும் சரி, ஆரான்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஸோ அப்ப அந்த ஆரா எனர்ஜிய வச்சு அவங்களுக்கு வந்து பிரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நாத்திகன் லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிளைண்ட்ஸா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் சொல்யூஷன் குடுத்துருக்கேன். ஓகே. சாரா மேம் ஒன்லி ஃபார் எலைட் பீப்பிள்ஸ்க்கு மட்டுமா? இல்ல சாதாரண எளிய மக்களுக்கும் டேரோ கார்ட்? நான் தான் சொல்றேனே, எலைட் பீப்பிள்ஸ் வந்தாலும் யாருன்றது எனக்கு தெரியாது. தென் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இன்கேஸ் எனக்கு இவங்க தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலும், நானும் வெளி காமிச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து அதே மாரி அவங்களோட பந்தம் அங்கேயே முடிஞ்சு போயிடும். இல்ல மேம். அந்த அடிப்படையில கேட்கல. ஒருவேளை டேரோ கார்ட்னா, ஓ இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாச்சே, இவங்கள டீல் பண்ணா பயங்கர கோடி கோடியா பணம் வேணுமாச்சே, அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. அந்த மாரி இருக்கா? இல்ல சாதாரண மக்களும் இவங்க சாதாரண மக்களும் பார்க்கலாம். என்னன்னா, இது வந்து ரூ. 100 ரூ. 200 குடுத்து ஜோசியம் பார்ப்பாங்க. இப்ப கிளி ஜோசியமா இருக்கட்டும், வேற ஏதோ இப்ப அஸ்ட்ராலஜி ரூ. ஜாதகமா? 500 ஆயிடுச்சு. ஜாதகம்லாம் ரூ. 500 ரூ. 1000 ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி பார்ப்பாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறாங்களோ, அதே மாரி தான் இதையும் பார்க்கலாம். பட் இது என்னன்னா, ஒரு கவுன்சிலிங் மாதிரி. இப்போ நம்ம ஒரு கவுன்சிலிங்க்கு போயிட்டு, ஒரு ரூ. 100 பார்க்க முடியுமா? இந்த டாக்டர் ஃபீஸ் ஒண்ணு இருக்கு. அவங்க அத பத்தி படிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நாங்களும் இத படிச்சு தான் வரோம்.
இந்த டாரோ கார்டு ரீடிங்ன்றது அது ஒரு பெரிய கோர்ஸ். அதை வந்து படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கணும். சைக்கலாஜிக்கல் கத்துக்கணும். சைக்கிக் ரீடிங்னுவாங்க இந்த டாரோ ரீடிங். அது ஏன்னா மனம் சார்ந்த உளவியலை படிச்சுட்டு ஸோ அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கிறதுன்றத ரீட் பண்றோம். இந்த கார்ட்ஸ் வந்து டூலா யூஸ் ஆகுது. ஸோ அப்போ இதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அப்போ அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா என்ன நான் ஒரு விஷயம் பண்ணுவேன்னா 30 மினிட்ஸ் 1 ஹவருக்குன்னு அந்த டைம் டியூரேஷன் படி அந்த ஃபீஸ் இருக்கும். ஸ்லாட் படி ஃபீஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா 30 மினிட்ஸ் ஸ்லாட்ஸ் தான் புக் பண்ணுவாங்க. பட் நான் அவங்களுக்கு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்லாம் பேசியிருப்பேன். அது ஏன்னா அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த சொல்யூஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அதை நான் பேசுவேன். அதுக்கு முன்னாடி கால் கட் பண்றதோ இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பட் ஃபீஸ் லாட்னா அது இவ்வளவுதான். ஏன்னா அதற்கான அது ஒரு மரியாதை. இன்னொன்று வந்து ஃப்ரீ ரீடிங் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஃப்ரீ ரீடிங் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டைமும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். நான் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அதோட வேல்யூ இருக்காது. அதுதான் டைம் வேஸ்ட்ன்றதே அதுதான். இப்போ ஒரு 1/2 hour ஃப்ரீயா நான் கொடுக்குறேன், ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா கொடுக்குறேன், பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஃப்ரீயா தானே பார்த்தேன், அது பண்ணா பெருசா என்ன ஆயிட போகுது, பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு 3 months கழிச்சு அவங்க அதே ப்ராப்ளத்தோட தான் வருவாங்க. இதே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்து 500 ரூபா ஆகும் 1000 ரூபா ஆகும் அப்படின்னு நம்ம கொடுத்து பண்ணா அந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கு. அந்த பணத்துக்கு வேல்யூ இருக்கு. நம்ம இவ்வளவு பணம் கொடுத்து பார்த்துருக்கோம். அப்ப அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்ப நான் சொல்றதை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு அங்க நடக்கும், சக்சஸ் ஆகும். ஸோ அதற்கு அந்த வேல்யூ இருக்கணும்னா அப்போ எந்த ஒரு விஷயமும் அதற்கான ஒரு நிர்ணயம் வந்தாதான் அதுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. அதுக்கான ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் தான். மற்றபடி ஃப்ரீ ரீடிங் பார்க்கணும் அப்படின்றது தான் நிறைய சேனல்ஸ்ல நான் வந்து கொடுக்கறது. மந்த்லி ரீடிங், வீக்லி ரீடிங், ரிலேஷன்ஷிப் சார்ந்த ரீடிங், அந்த மாதிரி நிறைய காட் மெசேஜஸ் அதெல்லாம் ஃப்ரீ ரீடிங் தான். அதை பார்க்கும் போது அவங்களுக்கு நிறைய விதமான கிளாரிட்டி கிடைச்சிட்டு தான் இருக்கு. சூப்பர் மேம். நம்ம பாசிட்டிவிட்டி பேசுறோம், நம்ம இது இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவிட்டி ஒரு சைட்ல இருக்கு. இந்த திஷ்டி அப்புறம் நிறைய நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்களா இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அணுகிருக்கீங்களா? அதுக்கான தீர்வுகள் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, பிளாக் மேஜிக் இருக்கான்னு பார்க்க வருவாங்க. இல்லை ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பார்க்க வருவாங்க. எது செஞ்சாலும் எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு பார்க்க வருவாங்க. அதற்கான ரீடிங், அதுக்கும் ரீடிங் எடுத்தா தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு வந்து நான் அவங்க பிளாக் மேஜிக் இருக்குன்னு நினைச்சிட்டு வருவாங்க. அப்ப ரீடிங்ல பார்த்தாலும் தெரியும் அந்த மாதிரி இல்ல, அவங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்றது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்யூஷனும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பிளாக் மேஜிக்லாம் எதுவும் இல்லை, யாரும் எதுவும் பண்ணல, இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்து முதல்ல வெளியே வாங்க அப்படின்னும் நிறைய பேருக்கு வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ அதையும் ரீடிங்ல பார்க்கலாம். பிளஸ் அந்த மாதிரி இருக்குன்னா கூட அது ஹீலிங்ல நம்ம சரி பண்ணலாம். அந்த மாதிரி ஹீலிங் கொடுத்தும் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிட்டிவா இருங்க, நல்லதே நடக்கும். அண்ட் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ.